water vapor which enters into the atmosphere by evaporation moves upward with air, gets cooled and there into tiny water droplets that form clouds in the sky அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பாருங்க, வளிமண்டலத்தில் ஆவியாதலின் காரணமாக நுழைந்த நீராவியானது காற்றில் மேலே செல்ல செல்ல குளிர்ச்சி அடைந்து மிக நுண்ணிய நீர்த்திவளைகளாக மாறி மேகங்களை வானில் உருவாக்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின் வச்சிருக்காங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்துட்டு எதுக்கான பொருத்தம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஆப்ஷன் ஏ எவாப்ரேஷனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, இந்த கொஸ்டின் வந்துட்டு ஆல்ரெடி இப்போ லாஸ்ட் வீடியோலேயே வந்துட்டு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். எவாப்ரேஷன் வந்துட்டு கிடையாது. ஆப்ஷன் பி கண்டன்சேஷனா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஆவி சுருங்குதல், இது வந்துட்டு இருக்கலாம்னு வைங்க. அடுத்து ஆப்ஷன் சி வந்துட்டு பிரிசிபிடேஷன் மழை பொழிதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி ஃப்ரீசிங் உறைதல் அப்படின்றது வராது. பிரிசிபிடேஷன் மழை பொழிதலும் வர வாய்ப்பு இல்லை. ஆப்ஷன் பி வந்துட்டு கண்டன்சேஷன் ஆவி சுருங்குதல் அப்படின்றது தான் வந்துட்டு இதுக்கான ஆன்சர். ஆப்ஷன் பி இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.